அடுத்ததாக இந்த பழைய ஏற்பாட்டில் கடைசியாக பண்ண உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா தாவீதோடு அவர் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு கடுமையான வாழ்க்கை. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம் யோபு தான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க, யோபை காட்டிலும் தாவீது ரொம்ப கஷ்டப்பட்டார். பாருங்கள், வீட்லேயும் எதிர்ப்பு, வெளியிலையும் எதிர்ப்பு, வேலை ஸ்தலத்துலையும் எதிர்ப்பு, குடும்பத்துலேயும் எதிர்ப்பு. ஆனால் அது மத்தியில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ போன எவ்விடத்திலும் முன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பாருங்க, தேவன் எவ்வளவு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீதுக்கு பண்ணின அந்த உடன்படிக்கை ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கைங்க. பாருங்க, இன்ன வரைக்கும் தாவீது பண்ணின உடன்படிக்கை தேவன் மீறவே இல்லை. ஏன்னா தாவீதோடு பண்ண போதும் தேவன் மாத்திரம் தான் செய்கிறார், அவர் தான் உடன்படிக்கை பண்ணுகிறார், தாவீது எதுவுமே பண்ணலை. அப்போ இது ஒரு நபர் உடன்படிக்கை, சிங்கிள் பர்சன் கவனன்ட். இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் நல்ல ஒரு கேதுரு மரத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பெரிய அரண்மையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணுமேன்னு பாருங்க அப்படி நினச்சிட்டு இருக்க போதும் தேவன் நிறைய வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார். இன்றைக்குமே தாவீதை போல நாம் இருக்கணுங்க. நாம் நம்மளுக்குன்னு வாழாமல் நம்ம கர்த்தருக்காக வாழணும்.